வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகல பைரவி பைரவரப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம், காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபடம் சரணம், காசி தேவகுரி தவத்திரு கிடாராமனுகுரி திருப்பாரமபடம் சரணம், பிரம்மஸ்ரபம்பரேஸ்வரி நரரி பாபாஜி திருவடி அப்பனம் சரணம். ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாசம், ஓமன் சரண பைராஸ்வரி, ஓம் கிரிம் யோக பேஷபஜம் சங்குரு பைரவாய் மங்களம். ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபிரம்மஸ்ரபம் பைர பைரவம் திருவடி அப்பனம் சரணம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். இன்னைக்கு 19ஆம் தேதி 5ஆம் மாதம் 2/2/5 திங்கட்கிழமை காலை மணி ஒரு 10 மணி போல் ஒரு காசி ஸ்ரீ மகா யோகமாயா ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம் ஆன்மீக ஜோதிட ஒரு முக்கியமான ஒரு தகவல். இது குருமார்களுக்கும் பொதுமக்களுக்கும் இது முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா மக்களுக்கு ஜோதிட ஞானமும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளோட தமிழர்களுக்கு அனைவருக்கும், சனாதன தர்மத்தில் உள்ள அனைவர்களுக்கும் ஜோதிட சம்பந்தமான ஒரு ஆன்மீக குறிப்புகளும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்க பிள்ளைங்களுக்கு, நாளைக்கு அவங்களுடைய பேர பிள்ளைங்களுக்கு இது ஒரு உபயோகமாக இருக்கட்டும். போன வாரம் நான் இந்த நட்சத்திர குறிப்பை பற்றி பேசியிருந்தேன். ஒரு திருமண முகூர்த்தம் நடப்புகிற காலத்தில் திருமணங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக 2 விதமான சாஸ்திரம் உண்டு. ஒன்று நட்சத்திர பொருத்தம், இன்னொன்று ஜாதக பொருத்தம். இந்த ஜாதக பொருத்தத்துக்கு இந்த நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது என்று ஒரு குறிப்பு இருக்குது. சில பேர் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ஒரு விதம். 2வது விதம் இந்த ஜாதகம் நல்ல ஜாதகமா, எப்படிப்பட்ட ஜாதகம், பாவிகள் திசைகள், கஷ்ட திசைகள்லாம் இடைக்காலத்தில் வருதா. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட திசைகள் மாறி மாறி வரும். இப்போ சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை அப்படின்னு 9 திசை மாறி மாறி வரும். அப்போ இந்த 9 திசையில் சில திசைகள் யோகமாக இருக்கும், சில திசைகள் பகையாக இருக்கும். அது அவங்கவுங்க குருமார்கள், நம்பிக்கையான குருமார்கள்ட்ட நீங்கள் பார்த்து அதுக்குள்ளே என்ன பரிகார ஹோமங்கள் செய்யணும், என்ன வழிபாடுகள் செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அதை தவிர்த்து ஒரு முக்கியமான ஒரு தகவல். அது எப்படின்னா, இன்றைக்கி திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகோச கர்ணம் சைவசர விஷ்ணு மாய ஜெகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதே மகேஸ்வரா குரு சாச்சார் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமா சிவராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்வதி மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுமதி தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதியாது. எங்களுக்கு எங்கள் கூட இருந்த காலம் சென்ற தெய்வத்திரு தவத்திரு சிவஸ்ரீ பைரவ சிவஸ்ரீ சந்திரசேகர குருக்களோட ஆத்மா இறைவனடி சேர்ந்து முத்தி பெற்று சித்தி பெற்று அவர் எங்களுக்கு கடவுளாக எங்களுடைய புவனேஸ்வர பைரவ வழிபாட்டுக்கும் எங்களோட பிரசத்துவன் காசி கால பண்டார பைரவ காட் மலேசியா உள்ள அனைவருக்கும் ஒரு ஆத்மா குருவாக எங்களுக்கு வழி நடத்தணும் ஒரு வேண்டிக்கணும். அவர் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும். அது எப்பயுமே ஒரு குரு நமஸ்காரம், குரு தர்ப்பணம், குரு அர்ப்பணம் சரணம். சரி, இப்போ இந்த நட்சத்திர அடிப்படையில் உள்ள பொருத்தமும் திசைகளை பற்றி நான் பேசினேன். ஆனால் சிலருக்கு காலப்பகை ஒரு குறிப்பு இருக்குது. இது ஜோதிட குருமார்களுக்கு இது தேவைப்படும். இது காலப்பகை என்னன்னு அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு திசை வந்துச்சுன்னா, திசைனா இந்த 9 திசை வரும் இல்லையா, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, குரு திசை, இப்படின்னு திசை 9 திசை மாற்றி மாற்றி வரும். ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு குறிப்பிட்ட திசை சந்திச்சுச்சுன்னா அது காலப்பகைன்னு சொல்லுவாங்க. காலப்பகைன்னு என்ன அர்த்தம்னா, அந்த நேரமே அவங்களுக்கு பகையாக செயல்படுறது. அந்த திசை அவங்களுக்கு பகையாக செயல்படும், கஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் சிம்பிளாக குறிப்பாக ரிஷிகள் என்ன எழுதிக்கிறாங்க, காலப்பகை. சரி, இந்த காலப்பகைனா என்ன செய்யும் சொல்லி புக்கில் என்ன எழுதிருக்காங்க சாஸ்திரத்தில். அது எப்படி சொன்னால், இது காலப்பகை திசை என்ன செய்யும் சொன்னால், இந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையான பாதிப்புகள் வரும், உடல் கோளாறு ஏற்படும், குடும்பத்தில் தொல்லை, பிரிவு, தாய் தந்தையர் இறப்பு, மனம் துயரம், விரக்தியான நிலை, எவ்வளவு வசதி இருப்பினும் மன நிம்மதியின்மை, மன நிம்மதி இல்லாமல் இருக்குமா, விபத்து, துக்ககரமான சம்பவங்கள், விபத்து வருமா, துக்ககரமான சம்பவங்கள் வருமா, குழந்தைத்தனமான செயல்கள், பெரியவங்கன்னா குழந்தைத்தனமான செயல்கள்லாம் செய்வாங்களாம், காம விகார செயல்களும் தவறான நடவடிக்கைகளும் ஏற்படும். தவறான நடவடிக்கைகள், இதுதான் காலப்பகை. இந்த காலப்பகை நடைபெற காலகட்டத்தில்
எல்லாரும் கொஞ்சம் கவனமாகவும் சில பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். ஓகே, எந்தெந்த வயசில் எந்த திசை வந்துச்சுன்னா இது காலப்பகையாக மாறும்னு ஒரு குறிப்பு இருக்குது. ஒரு குழந்தை சனி திசையில் பிறந்தால், இப்போ எடுத்துக்காட்டுனா பூசம், மனுஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் காலப்பகை. அப்போ நான் படித்தேன் பார்த்தீங்களா, அது இந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையான பாதிப்புகள், உடல் கோளாறு, அப்பா அம்மாவுக்கு உடல் கோளாறு, குடும்பத்தில் தொல்லைகள், பிரிவுகள், தாய் தந்தைகள், துக்ககரமான சம்பவங்களில் நடக்குமா. ஒரு குழந்தை வந்து பிறந்தலேருந்து 2 வயசு வரைக்கும் நடக்க சனி திசை. அப்போ நீங்கள் குழந்தை பிறந்தோடனே உங்கள் குருமார்கிட்ட கேளுங்க, என் குழந்தை பிறந்துச்சு ஐயா, என்ன தசை நடக்குது இப்போன்னு முதல் கேட்டுங்க. அவங்க சனி தசை சொன்னாலே அந்த குருக்கள்கிட்டே நீங்கள் வந்து இந்த சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு கேளுங்க. ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர காலில் நிற்பாங்க. ஜோதிட சாஸ்திர தெரிஞ்ச குருமார்களுக்கு தெரியும். அப்போ அந்த சனி பகவான் எந்த நட்சத்திர கால் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதியை எடுத்து வைத்து அந்த அதிபதியோட பைரவர் யாருன்னு பார்த்து பரிகார ஹோமங்கள் செஞ்சுக்கோங்க. அப்படி என்ன வசதி இல்லை, பரிகார ஹோமம் செய்யணும்னா பரவாயில்ல, அந்த நட்சத்திரம் உள்ள பைரவர் யாரோ அவரோட காயத்ரி மந்திரமாவது தினந்தோறும் ஒரு 54 முறையோ இல்லை 21 முறையோ சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சவர் 2 குத்துவிளக்கு ஏற்றி வச்சு 108 முறை ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது ரொம்ப அற்புதம் வேலை செய்யும். இதெல்லாம் வந்து உண்மை, இதெல்லாம் உண்மை, இது பொய் இல்லை. இல்லை நான் எழுதி வச்ச சாசனம் இல்லை, ரிஷிகள் எழுதி வச்ச சாசனம். 2 வயதுக்கு பிறகு வர 11 வயது வரை நடைபெறும் ராகு தசை, அதுவும் காலப்பகை. இல்லை பையன் ஒழுங்காக படிக்க மாட்டான், அப்பா அவங்க சொல்லி பச்சை கேட்க மாட்டாங்க, விளையாட்டுத்தனமாக இருக்கும், ரொம்ப பாடாப்படுத்துவாங்க, தேவையில்லாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் பையனால், அடிக்கடி கண்டங்கள், விபத்துக்கள், சைக்கிளில் விடுறது, மோட்டரில் விடுறது, கால் கை உடையிறது, இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குமா. அதாவது 2 வயசுலேருந்து வர 11 வயசுக்குள்ளே நடக்கும் ராகு திசை. அப்போ அந்த ராகு திசை நடக்குதுன்னா ராகு பகவான் எந்த நட்சத்திர காலம் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதியை எடுத்து வைத்து அதுக்குள்ள பரிகார ஹோமமும், அந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்து, எல்லா நட்சத்திர அதிபதியோட பைரவர் யாருன்னு பார்த்து நீங்கள் பரிகார ஹோமங்களும் பூஜைகளும் செஞ்சுக்கணும். 11 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே வரும் சூரிய திசை, இதுவும் ஒரு வகையில் காலப்பகை. 18 வயசுலேருந்து வர 34 வயது வரைக்குள்ளே நடக்கும் சந்திர தசை, இதுவும் காலப்பகை. 34 வயசுலேருந்து 52 வயசு வரை நடக்கும் சுக்கிர திசை, இதுவும் காலப்பகை. 52 வயசுலேருந்து 68 வயதுக்குள்ளே நடக்கும் கேது திசை. 68 வயசுலேருந்து 100 வயசுக்குள்ளே நடக்கும் புதன் திசை, இதெல்லாம் வந்து காலப்பகை. இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் பெரிய காசுகள் போட்டு பெரிய பிஸ்னஸ் திறப்பாங்க, ஏன்னா சில பேர் வந்து கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா இந்த காலப்பகை வந்து ஒரு பொண்ணுக்கும் இருந்து ஒரு பையனுக்கும் இருந்து கல்யாணம் பண்ணால் ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பேர் வந்து நம்ம தமிழவங்க வந்து நம்பிக்கை ரொம்ப அதிகம் உண்டு. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேனே, நம்ம தமிழவங்க வந்து ரொம்ப அப்பாவி, ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, அவங்களுக்கு கேட்க நேரம் இல்லை. இதெல்லாம் ஒரு குருவாக வந்து நம்ம சொல்லி, ஏன்னா நம்மளுக்கு வந்து பிறந்தோடனே பாடசாலைக்கு யாரும் அனுப்ப மாட்டாங்க. வேதம் படிக்கவோ, மந்திரம் படிக்கவோ, சாஸ்திரம் படிக்கவோ, ஜோதிடம் படிக்கவோ நேரம் இல்லை. ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ இந்தந்த திசைகாலம் இந்தந்த வயசில் இந்த திசைகள் நடக்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். எப்படின்னா பரிகார ஹோமங்கள் செய்யணும், வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். 2வது நம்ம எது செய்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நம்பிக்கை பாத்திரமான ஆளாக பார்த்து நம்ம எது செய்தாலும் கவனமாக செய்யணும், இல்லைன்னா ஆபத்தில் போய் முடியும். கிரீவ நம சிவாய பைரவ சிவம். அடுத்தது வந்து இந்த பொறுத்த விஷயத்தில் இது வந்து எங்கள் முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சாஸ்திரம். இது எல்லாரும் இது வந்து தொழில்முறை ஜோதிடம், வெளியே சொல்லக்கூடாது தான். இது வந்து இதை வைத்து தான் எல்லோரும் சம்பாதிக்குவாங்க. இந்த ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்களாம், இந்த பரம்பரை வந்த குருமார்கள், பண்டார குருமார்கள் வந்து ஜோதிட வல்லுநர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. என் முன்னோர்கள் வந்து பரம்பரை வந்ததால் இந்த ரகசியம் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இது வந்து ஒரு நலன் கருதி, ஏன்னா அந்த பொறுத்த விஷயத்தில் எல்லோரும் மாட்டிக்கக்கூடாது, தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான். ஏன்னா எல்லோரும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, நல்ல பொருத்தம். இதில் வந்து ஏதாவது ஒரு பிரிவினை மனக்கசப்பு வந்தால் அந்த குடும்பமே மனவேதனைப்பட்டது. இதெல்லாம் நான் நேராக பார்த்துருக்கேன். அதனால எனக்கு மனக்கசப்பாக இருப்பதால தான் இதை நான் முன்கூட்டி நான் சொல்கிறேன். இது வந்து இந்த ஆடியோ எல்லாத்துக்கும் அனுப்பி வைங்க, எல்லா குருமாரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு லக்னம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு குழந்தை எந்த லக்னத்தில் பிறக்குதோ
கண்டிப்பாக லக்கணம் தெரியும். எந்த குருவும் லக்கணம் எழுதுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டு மேஷ லக்கணம். இப்போ மேஷ லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தாருன்னா 7ஆம் வீட்டு அதிபதி கண்டிப்பாக துளாராசி தான் வரும். இது குருமார்கள் தான் தெரியும். இது குருமார்களுக்குள்ள ஜோதிடம் குறிப்பு. இப்போ மேஷ லக்கணம் வந்தால் கண்டிப்பாக துளாராசி 7ஆம் வீடு தான் வரும். இந்த 7ஆம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் நின்றால் அது வந்து அரக்க மண்டலம்னு ஒரு கணிப்பு இருக்குது. அப்போ அந்த அரக்க மண்டலத்தில் அந்த 7ஆம் வீட்டு அதிபதி நின்றார். 7ஆம் வீட்டு அதிபதினா குடும்பம், சுகம், கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள், கூட்டு தொழில், அப்புறம் வந்து அவங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை தரம், இதெல்லாம் வந்து இந்த 7ஆம் வீட்டு அதிபதி தான் சுட்டி காட்டுவார். இப்போ எடுத்துக்காட்டு மேஷ லக்கணமாக இருந்தால் மேஷ லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், சப்தமாதிபதினுவாங்க சமஸ்கிருதவாதத்தில் சப்தமாதிபதி. அந்த சப்தமாதிபதி வந்து அந்த ஜாதகத்தில் மிதுன வீட்லேயோ ராசிலையோ தனுசு ராசிலையோ மகர ராசிலையோ இருந்தால் இது வந்து அரக்க மண்டலம். அப்போ அந்த பொண்ணுக்கும் ஆணுக்கும் இந்த லக்கணமாக அமைஞ்சு இந்த 7ஆம் வீட்டு அதிபதி இந்தந்த ராசியில் இருந்தால் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் துல்லியமாக உள்ளுக்கு சூட்சமமாக பார்க்கணும். இது எப்படி சேர்க்கலாமா செய்யக்கூடாதா, இது ஆபத்தா, இது ரொம்ப முக்கியம். அப்போ ஏன்னா இது வந்து இந்த தோஷம்லாம் வந்து கல்யாணம் பண்ண பிறகு தான் வேலை செய்யும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி மேஷ லக்கணத்துக்கு சுக்கிர பகவான் வருவார். அவர் இந்த ராசியான மிதுனம், தனுஷு, மகரத்தில் நின்றார்னா இது வந்து அரக்க மண்டலம். ஆனால் அவர் அரக்கனாக நிற்கிறாராம். எப்படின்னா கல்யாணம் பண்ணு, உன்னை நான் வச்சுக்கிறேன், உன்னை நான் பாதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு இதாக இருப்பார். அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி பரிகார ஹோமம் குருமாட்டை கேட்டு நீங்கள் செஞ்சுக்கங்க. ரெண்டாவது ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யார்? செவ்வாய், அதாவது விருச்சிக ராசி செவ்வாய். அவர் வந்து மேஷம் வீடு, மேஷ ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகர ராசியில் இருந்தார்னா அதுவும் பாதிப்பு. அரக்க மண்டலத்தில் வந்து 7ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறாரு. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். மூணாவது மிதன லக்கணம். மிதன லக்கணம் 7ஆம் வீட்டு அதிபதி குரு. இவர் வந்து ரிஷிபம், மிதனம், சிம்மம் இதில் இருந்தால் அரக்க மண்டலம். 4வது கடகம். கடகராசிக்கு அதிபதி 7ஆம் அதிபதி சனி. சனி வந்து துலா ராசிலேயோ தனுசு ராசிலேயோ மீன ராசியிலோ இருந்தால் இது அரக்க மண்டலம், ரொம்ப ஆபத்து. 5வது சிம்மராசி. சிம்மராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் தான். அவர் வந்து மேஷ ராசி, விருச்சிக ராசி, கன்னி ராசி, மகர ராசியில் இருந்தாலும் அது ஒரு வகையில் வந்து அரக்க மண்டலம். எப்படின்னா அது கண்டிப்பாக பாதிப்பு கொடுப்பார். ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி இலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி குரு. இவர் வந்து சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகரம், கும்பம் இதில் நின்றார்னா இது அரக்க மண்டலம். இது ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். கல்யாணம் பண்ண பிறகு வேலை செய்யும், தோஷம். 7வது துளாராசி. துளாராசிக்கு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் தான் வருவார். அதாவது மேசராசி வருவார். செவ்வாய் சப்தமாதிபதினுவாங்க. அவர் மிதனம் ராசி, கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகத்தில் நின்றார்னா அது ஒரு வகையில் சப்தமாதிபதியான அரக்க மண்டல ராசி. ரொம்ப ஆபத்தில் போய் முடியும் கல்யாணம் பண்ண பிறகு. அப்போ அவங்க பரிகார பூஜைகள், ஹோமங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து செய்யணும். திருமண பொறுத்ததை கொஞ்சம் துல்லியமாக பார்க்கணும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யார்? சுக்கிரன் தான் வருவார். ஏன்னா அவர் ரிஷப ராசி தான் 7ஆம் வீட்டு அதிபதி வருவார். அவர் மிதனம் ராசி, கடக ராசி, தனுசு ராசி, மகர ராசியில் இருந்தால் இது வந்து அரக்க மண்டலம். ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசி. தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யார்? புதன். அது மிதன ராசி வருவார், சப்தமாதிபதி. அந்த புதன் வந்து மேஷ ராசிலேயோ மிதன ராசிலேயோ கடக ராசிலேயோ கன்னி ராசியில் இருந்தால் இது வந்து அரக்க மண்டலம். இது ரொம்ப கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படணும். மகர லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யார்? சந்திரன். அது கடகராசி தான் 7ஆம் வீட்டு அதிபதி வருவார். இந்த சந்திரன் வந்து ரிஷபராசியோ கடகமோ கன்னியோ துலாமோ மகரமோ மீனத்தில் இருந்தால் இது ஆபத்தில் போய் முடியும் கல்யாணம் பண்ணப்போ. இது வந்து அரக்க மண்டலத்தில் சப்தமாதிபதி இருக்கிறான்னு அர்த்தம். கும்ப லக்கணம். 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் வருவார். அதாவது சிம்ம வீடு தான் வருவார். அப்போ இந்த சூரியன் வந்து சிம்ம ராசிலையோ துலா ராசிலையோ மகர ராசிலையோ இருந்தால் இதுவும் ஒரு வகையில் வந்து அரக்க மண்டலம், ஆபத்தில் போய் முடியும். கடைசி மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யார்? புதன். இந்த புதன் அது கன்னி ராசி புதன். இந்த புதன் வந்து மேஷ ராசிலையோ ரிஷபத்திலையோ சிம்மத்திலையோ கன்னிலையோ மகரத்திலையோ கும்பத்திலையோ இருந்தார்னா இது வந்து அரக்க மண்டலம். அப்போ அவர் என்ன செய்வார்னா திருமணம் முடித்த பின் அவர் வேலையை செய்வார், பாதகமான வேலையை செய்வார். இதில் இதை எப்படி பார்க்கணுன்னா பெண்ணுக்கும் இந்த மாதிரி இருந்து
ஆணுக்கும் இந்த மாதிரி இருந்தால் அது சேர்க்கும் போது, அந்த 2 ஜாதகத்தையும் சேர்க்கும் போது குருமார்கள் ரொம்ப கவனமாக ஆராய்ஞ்சு தசாபத்தில் காலப்பகை வருதா இல்லையான்னு பார்த்து, பகைப்பட்ட திசைகள் வருதா பார்த்து தான் அந்த குடும்பத்தை வந்து சேர்க்கணும். அந்த 2 ஜாதகத்தையும் சேர்க்கணும். இது வந்து அப்பா அம்மாக்காக பூலோத் நலன் கருதி முன்னோர் சொல்லிக் கொடுத்த சாஸ்திரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். திருப்பி சொன்னால் இது வந்து வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் தான் இது கரெக்டாக வருது. என் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த இது பாடம். இது வந்து என்னை நம்பி பொருத்தம் பார்க்குறப்போ நான் அவங்க கொடுக்குற காசுக்கு தர்மமாக செயல்படணும் இல்லையா? தர்மம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க காசு கொடுத்தாலும் தட்சணை வாங்கி இதுக்கெல்லாம் வந்து தட்சணையே பத்தாது. இருந்தாலும் நம்ம ஒரு மனிதன வாழ்க்கையை நம்ம வந்து நிர்ணயம் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்து கணிச்சு சொல்லணும். அதான் நம்மளோட தர்மம். அடுத்தது வந்து ஒரு அஞ்சனம். கிரீம் நம சிவாய பைரவசியம். நான் வந்து இந்த டிக்டாக்கில் வந்து தாமரை தண்டில் உள்ள தேன், சோப்பு கலர் தேன் நான் வந்து பிடிச்சி போட்டிருக்கேன். அது வந்து கொசு தேன், அப்படியே ரவுண்டாச்சு சோப்பாக இருக்கும். அது கிடைப்பது அரிது. அது தாமரைப்பூ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க தாமரைப்பூ எடுக்கும் போது தண்டில் வந்து இந்த தாமரைப்பூ தேன் இருக்கும், சின்னதாக. அது வந்து லேசாக நாக்கில் வச்சா இனிக்கும். தேன் மாதிரி தான், தேன் தான், ஆனால் குண்டு குண்டாக அந்த தேன் அது உள்ளுக்கு இருக்கும், முட்டையாக. அது வந்து முட்டை இல்லை, அது வந்து தேன். அது வந்து தாமரை தண்டில் தான் அந்த தேனே கூண்டு கட்டும். அது ரொம்ப ராஜயோகம். அது கிடச்சிச்சின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தான் இருக்கும், இவ்வளோ பஸ் தான் இருக்கும், அது. நான் அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்கள். அந்த தேனோட குங்குமப்பூ அது எப்படின்னா ஒரு 10 கிராம் கூட இருக்கும், 5 கிராம் தான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். அது லேசாக ஒரு முட்டையை நீங்கள் உடச்சி நக்கினீங்களா இனிக்கும், தேன் மாதிரி. அதுதான் தாம்பரை தண்டு கொசு தேன்னுவாங்க. அது வந்து ரொம்ப அற்புதம் கிடைக்கிறது. அது கொஞ்சம் எடுத்து வைத்து குங்குமப்பூ ஒரு 5 கிராம் குங்குமம் போட்டு, காராம்பஸ் நெய் விட்டு, அஞ்சனக்கல் கொஞ்சமாக சேர்த்து, ஒரு மிளகு, ஒரு பச்சை கருப்பூரம் போட்டு, குக்குழு கொஞ்சமாக ஒரு 5 கிராம் போட்டு நல்லா அதை வந்து அஞ்சனை மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். கல்லில் கரைஞ்சது அஞ்சனை மாதிரி பொட்டு மாதிரி நல்லா திலக மாதிரி வரும். அது எடுத்து வெள்ளி டப்பிலையோ யானம் தந்த டப்பிலையோ வெங்கல டப்பிலையோ வைத்து மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 108 முறை 48 நாள் சொல்லி அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க சொன்னால், பொட்டு திலகம் வச்சிங்க சொன்னால் மகாலட்சுமி அஞ்சனம் சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல வேலை செய்யும். பணம் கஷ்டம் வராது. நம்ம பூலோகத்தில் நம்ம எதுக்கு இருக்கிறோம்? எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம். யாரும் சன்னியாசி ஆகியோ போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் பிச்சைக்காரனாக நம்ம இருக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. எல்லோரும் சந்தோஷமாக வாழணும். அதுக்கு தான் ரிஷிகள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த இவ்வளோ பரிகாரமும் ஹோமமும் மந்திர ஜபங்களும் தான். இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது என் முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க, நானும் செய்து பலன் பார்த்துருக்கேன். அது ஏன் நம்ம வீணாக்கணும்? ஏன்னா நேற்று எனக்கு இந்த தாமரைப்பூவோட அந்த ஃபோட்டோ முன்னே நான் எடுத்த ஃபோட்டோ நான் வச்சுருந்தேன் ஃபேஸ்புக்கில். அதை எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பேர் வந்து தாமரை தண்டில் கூட தேன் கூடு கட்டுமா, தேன் இருக்குமான்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃப், ஆதாரம். இது வந்து நாளைக்கு என்னோடய வழிபாடு பின்பற்றவங்க, எனக்கு குருவாக வழிபட்டு நல்லா வந்தவங்க, இந்த ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவங்க நிறைய காயத்ரி மந்திரம் படிக்கிறாங்க வீட்டில். கண்டிப்பாக படிக்க அவங்களுக்கு ஒரு மகாலட்சுமி புவனேஸ்வரி இந்த ஒரு அமைப்பு கொடுப்பாங்க. அவங்களே இந்த தேன் தேடி கொடுப்பாங்க. அமையும், அதே வந்து அமையும். அப்போ தான் எனக்கு அமைஞ்சிச்சு. நான் நிறைய மந்திரம் படிப்பேன் வீட்டில். அப்போ எனக்கு அந்த அமைப்பு அடைக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது கிரீம் நம சிவாய பைரவ சிவம். அடுத்தது வந்து இந்த பைரவர் உபாசனை பற்றவங்க உங்களை கண்டால் சில குழந்தைங்களுக்கோ சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க உடம்புல சில துஷ்ட சக்திகளை இருந்தாலே என்னை கண்டால் பிடிக்காது. நான் பார்த்துருக்கேன். நம்ம பேரை ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என்னோடய மகனுக்கு உங்களை கண்டாலே பிடிக்க மாட்டியா? கஷ்டம் பார்த்தா அவன் உடம்புல ஒரு சுத்த சக்தி இருக்குது. கஷ்டம் அடிபட்டு பாவம் இறந்து போயிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சொல்கிறேன்னா, சில குருமார்களை கண்டா பிடிக்கும், சில குருமார்களை கண்டா பிடிக்காது. ஏன்னா நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. எல்லா விஷயம் நல்ல கெட்ட இருக்குது இல்லையா? அது வந்து உலக இயல்பு இல்லையா? ஆனால் நல்ல மந்திர ஜபம் பண்ணுறவங்களை கண்டா சில பேர் பிடிக்காது. இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், சில பேர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க கர்மான்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு கர்மா இருக்கும். என்னடா அது, இதெல்லாம் இருக்குதா, இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் பொய்யா? சில பேர் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க, ஆனால் எடுத்துடும் பொய்ன்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்மா ஒன்று தடுக்கும். அவங்க உடம்புல ஏதாவது சேட்டைகள் இருந்தாலும் துஷத்தி இருந்தாலும் சில குருமாவை கண்டால் பிடிக்காது. இதெல்லாம் வந்து உண்மை, என் அனுபவத்தில் உண்மையாக இருக்குது. அப்போ சில பேர் கேட்டாங்க, என்னையா இது உங்களுக்கு கண்டா, உங்களை பார்த்ததில்ல பேசுனதில்லை பழக்கினா உங்களுக்கு கண்டா பிடிக்க மாட்டேன்னா, இல்லைம்மா சில பிரச்சனைகள் இருக்கா, நீங்கள் கோயிலுக்கு வர மாட்டார். கோயில் பயிருக்கு வேலைக்கு ஏற்ற முடியாது.
ஏன்னா எனக்கு பிடிக்கல, நம்பிக்கை இல்லை, அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ வீட்டாக சொன்னேனே, ஒரே வார்த்தை சொல்கிறேன், வீட்டில் விளக்கேற்ற முடியலன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த காலத்தில் லைட் இல்லாத காலத்தில் பூத பிரேத பிசாதுகள் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லி தான் வீட்டில் மகாலட்சுமி அம்சமான விளக்கு எல்லோரும் ஏற்றுவாங்க. அது 24 மணி நேரம் விளக்கு ஏற்றுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கணும். வீட்டு முன்னுக்கு வாசலில் கோமியம் தெளிப்பாங்க, சாணம் மொழுவாங்க, துளசி மாடம் வச்சு விளக்கு ஏற்றுவாங்க. இதெல்லாம் மகாலட்சுமி கடாட்சம். வீட்டில் எப்பயுமே மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும். மகாலட்சுமிக்கு விரோதமான பூஜைகள் வீட்டில் செய்யாதீங்க. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். மகாலட்சுமி தாந்திரன்னு ஒரு புக் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா மகாலட்சுமி எது பிடிக்காது அது வீட்டில் செஞ்சால் நம்மளை விட்டு மகாலட்சுமி விலகுவாள்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அம்பாள் சொல்லியிருக்காங்க. அந்த புக்கை நான் கிடச்சா கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். அது வந்து பரத்வாஜா சுவாமி எழுதியிருக்காரு. புவனேஸ்வர் சுவாமி அம்பத்தூரில், இந்தியாவில் அம்பத்தூரில் உள்ள புவனேஸ்வர் சுவாமி அந்த புக் எழுதியிருக்கார். அந்த புக்கில் வந்து மகாலட்சுமி தாந்திரங்கன்னு ஒரு சப்ஜெக்ட். அதில் வந்து நம்ம என்னென்ன செய்தால் மகாலட்சுமி நம்மளை விட்டு விலகுவாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதில் ஒரு குறிப்பு படித்து நானே கொஞ்சம் பயந்துட்டேன். எலும்புகள், ஆஸ்திகள், முன்னோர்களோட ஆஸ்தியை நம்ம ஆற்றுல விட்டாலோ இல்லை அசுத்தமான இடத்துல போய் அதை பட்டாலோ நம்மளை மகாலட்சுமி விட்டு விலகிடுவாங்க. அப்போ ஆஸ்திக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறாங்க பாருங்கள். அது பிறகு நான் பேசுகிறேன். காசிகால பைரவி, பைரவர் அப்பனம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிஷ்ணு ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.